Hi guys, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட YouTube சேனல்ல மானிட்டைசேஷன் பண்ணும்போது ஸ்டெப் 2 எரர் வந்தா அதை எப்படி சரி பண்றதுன்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்தா நீங்க ஈஸியா சரி பண்ண முடியும். சோ இந்த ப்ராப்ளம் வந்த உடனே நீங்க Google AdSenseல உங்களோட அக்கவுண்ட்டை நீங்க சைன் இன் பண்ணிக்கோங்க. எதனால சொல்றேன்னு பாத்தீங்கன்னா நீங்க சேஞ்ச் அசோசியேஷன்றத கொடுத்தீங்கன்னா அகைன் இதே ப்ராப்ளம் தான் உங்களுக்கு வரும். பட் உங்களுக்கு எதனால இந்த ப்ராப்ளம்னா ஒன்னு நீங்க உங்களோட Google AdSense அக்கௌண்ட்டை எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட்னு கொடுத்து நீங்க கிரியேட் பண்ணிருப்பீங்க. பட் ஃப்ரெஷ்ஷா நீங்க கிரியேட் பண்ணும்போது கிரியேட் அக்கௌண்ட்ன்றத கொடுத்து தான் நீங்க கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்த உடனே நீங்க உங்களோட பேமெண்ட் இன்ஃபோல உங்களோட மேனேஜ் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களோட ஐடியை போட்டு கொடுத்துருப்பாங்க. இங்க மேனேஜ் செட்டிங்ஸை நீங்க கொடுத்து உங்களோட நேம் அண்ட் அட்ரஸ், ஃபோன் நம்பர் இது எல்லாமே ப்ராப்பரா நீங்க கொடுத்துருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாம் நீங்க செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம செகண்டா இன்னொரு மெத்தடை நம்ம பண்ண முடியும். அது என்னன்னா இந்த அக்கௌண்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ணி திரும்ப ரீஓபன் பண்ண போறோம். ஸோ இதுக்கு நீங்க செட்டிங்ஸ்குள்ள அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன்ற அந்த சப் ஹெட்டிங்குள்ள க்ளோஸ் அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டீடைல் கேட்டிருப்பாங்க. இதுல 2 செக் பாக்ஸையும் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ரீசனை பார்த்தீங்கன்னா நீங்க அதர்ஸ்னு செலக்ட் பண்ணி அந்த செக் பாக்ஸையும் கிளிக் பண்ணி க்ளோஸ் அக்கௌண்ட்ன்றத கொடுத்துக்கோங்க. ஸோ இங்க க்ளோஸ் பண்ணது மட்டும் இல்லாம நம்ம ஜிமெயிலோட அக்கௌண்ட் செட்டிங்ஸ்லயும் பாத்தீங்கன்னா நம்ம பேமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷனை க்ளோஸ் பண்ணணும். ஸோ இங்க இருக்க உங்களோட மேனேஜ் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி பேமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன்னு லாஸ்டா நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ள போனீங்கன்னா பேமெண்ட் அண்ட் மெத்தட்ஸ்னு இருக்கும். இங்க மேனேஜ் பேமெண்ட் மெத்தட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க செட்டிங்ஸ் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட்ல இருக்கும். அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க நிறைய செட்டிங்ஸ் இருக்கும். பிளஸ் உங்களோட Google AdSenseோட அக்கௌண்ட்டும் இங்க தான் இருக்கும். ஸோ இங்கேயும் பாத்தீங்கன்னா க்ளோஸ் பேமெண்ட் டீடைல்ன்றத கிளிக் பண்ணி உங்களோட பாஸ்வேர்டை நீங்க என்டர் பண்ணாதான் டெலிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா உங்களோட Google AdSense அக்கௌண்ட்ன்றது உங்களோட பேங்க் அக்கௌண்ட் மாதிரி தான். ஸோ இங்க உங்களோட ரீசனை நீங்க செலக்ட் பண்ணணும். பட் அதர்ன்றத கொடுத்து நம்மளோட கஸ்டம் ரீசனை இங்க என்டர் பண்ணணும். நமக்கு என்ன ப்ராப்ளம்னா AdSenseல ஸ்டெப் 2 எரர். ஸோ அந்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம தான் கஸ்டம் ரீசன்ல டைப் பண்ணி க்ளோஸ் பேமெண்ட் ப்ரொஃபைல்ன்றத கொடுக்கணும். ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட Google AdSense அக்கௌண்ட் நமக்கு கம்ப்ளீட்டா டெலீட் ஆகாது, ஜஸ்ட் டிசேபிள்ல மட்டும்தான் இருக்கும். இதுக்கப்புறம் யூடியூப் ஸ்டுடியோல நீங்க சேஞ்ச் அசோசியேஷன்றத நீங்க கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு இந்த மாதிரி ப்ரொசீட் பட்டன் இருக்கும். ப்ரொசீட் பட்டனை கொடுத்த உடனே அகைன் நீங்க இதே தப்ப பண்ணாதீங்க. இந்த டைம் இங்க நம்ம செலக்ட் பண்ண போறது பாத்தீங்கன்னா ஐ ஹாவ் அன் எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட் தான். ஏன்னா நம்ம கிட்ட அக்கௌண்ட் இருக்கு. கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ண உடனே உங்களோட மெயில் அட்ரஸை கரெக்டா நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அகைன் பாத்தீங்கன்னா நமக்கு கிரியேட் அக்கௌண்ட்ன்ற அந்த ஃபார்ம் தான் இங்க ஷோ ஆகும். பட் இந்த ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி திரும்ப அதே அக்கௌண்ட்டை தான் நம்ம ஓப்பன் பண்ண போறோம். ஸோ உங்களோட வெப்சைட் அதாவது சேனலோட URL பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். இங்கே செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்களோட கண்ட்ரியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே இருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் நீங்கள் செக் பாக்ஸை கிளிக் பண்ணி கிரியேட் அக்கௌண்ட்ன்றதை கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இன்ஃபர்மேஷன்ற அந்த ஒரு ஃபார்ம் தான் நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா உங்களோட கரெக்டான நேமை கொடுங்க. உங்களோட சேனல் நேமை நீங்க இங்க கொடுக்க கூடாது. உங்களோட பேன் கார்டு நீங்க எந்த கார்டு கொடுத்து நீங்க ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் பண்ண போறீங்களோ அந்த நேமை இங்க கொடுத்தாதான் நீங்க ப்ராப்பரா உங்களோட ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன், அட்ரஸ் வெரிஃபிகேஷன் இல்ல உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டே நீங்க ஆட் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் உங்களோட அட்ரஸை கரண்ட் அட்ரஸ் கொடுங்க. உங்ககிட்ட உங்களோட கவர்மெண்ட் ஐடியில இருக்க அந்த அட்ரஸ் கொடுக்காதீங்க. நீங்க எந்த அட்ரஸ்ல இப்ப நீங்க லிவிங்கா இருக்கீங்களோ அந்த அட்ரஸை கொடுத்தீங்கன்னா தான் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது கரெக்டா இந்த அட்ரஸ்க்கு உங்களுக்கு பின் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகி வரும். ஸோ நம்ம ஃபைனலா அந்த அட்ரஸை சேஞ்ச் பண்றதுக்கு பதிலாக இங்கே நம்ம ப்ராப்பரா ஆட் பண்ணிக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் உங்களோட ஃபோன் நம்பரை நீங்க ப்ராப்பரா என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க.
ஒன்ஸ் நீங்க சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் டைரக்டா ரீடைரக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே நமக்கு யூடியூப் ஸ்டுடியோக்குள்ள கொண்டு போயிடும். இங்க நம்மளோட ஸ்டெப் 2 எரர் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். இப்ப நான் சொன்ன இந்த மெத்தட் படி நீங்க பண்ணீங்கன்னா வித்தின் 2 டேஸ்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சு உங்களோட சேனல்ல ஆட்ஸ் டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க உங்களோட டாக்ஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் இல்ல உங்களோட அட்ரஸ் வெரிஃபிகேஷனை நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க பண்ணிக்க முடியும். இது எல்லாம் உங்களுக்கு எப்படி பண்றதுன்னு தெரியலனா அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்க முடியும். யூடியூப் சம்பந்தப்பட்ட எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா ஆன்சர் நம்ம சேனல்ல இருக்கு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும்.